Hi, welcome back to my channel AK Fashion. So இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங்கோட 5th கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயரிங் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இயரிங் மேக் பண்ணுறதுக்கான திங்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ அதுக்கான பிக்சரும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே எடுத்துக்கோங்க. இந்த ஹெட் பின்னு, கேப்பு, பீட்ஸு இந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஹெட் பின்னு. ஹெட் பின்னுக்கு கீழே ஒரு 3mm பீட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 3mm பீடை வந்து நான் இப்போ அந்த ஹெட் பின்னில் போடுறேன். ஸோ ஹெட் பின்னில் போட்டுட்டு நான் வந்து இந்த கேப் மோல்டு வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த மோல்டுக்குள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே கூடி எடுக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் அந்த கேப்பை வந்து மேலே போட்டுடுறேன். ஸோ மேலே போட்டுட்டு அந்த கம்பி எக்ஸ்ட்ரா இருக்க கம்பியை நீங்கள் பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லாட்டி கட் பண்ணி பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் 2 இதுலையுமே பெண்ட் பண்ணி விட்டுறேன். ஸோ அந்த கேப் வந்து போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த கேப் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக க்ளூ அப்ளை பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ இந்த மாதிரி தான் இதை வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இதை எப்படி பெண்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரே பெண்டு தான். ஸோ இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. பெண்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த ஷேப்பில் தான் கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மேலே போடுற ஸ்ட்ரெட், அதாவது காதில் எப்படி போடுவோம் இல்லையா, ஸோ அதை எப்படி ரெடி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு வந்து OHP ஷீட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு த்ரெட்டு வந்து எடுத்திருக்கேன். ஸோ எதுக்காக இந்த த்ரெட் அப்படின்னு யோசிப்பீங்க. கீழே உள்ள ஒரு ரவுண்ட் ஷேப்புக்காக தான், குட்டி ரவுண்டுக்காக அதில் வந்து ஒரு மார்க் பண்ணி OHP ஷீட்டில் வந்து அச்சு மாதிரி வச்சு அதை வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த பீஸை. ஸோ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் என்ன மாதிரியான கம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா B6000 கம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் குந்தன் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து இந்த மாதிரியான டைரெக்ஷனில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே, அதாவது இந்த ஸ்டோன்ஸ்க்கு மேலே வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சக்கரி வந்து நடுவில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சக்கரி வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சக்கரிக்கு நடுவில் ஒரு ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபிட்டிங் ஸ்டோன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் காதில் வந்து ஒரு பஞ்ச் போடும்ல, ஸோ இந்த மாதிரி ஹெட்டை வந்து நீங்கள் மாட்டிக்கோங்க. ஸோ மாட்டிட்டு அந்த ஜும்கா மோல்டுக்கு வந்து மேலே உள்ள கம்பியில் இதை கண்டிப்பாக ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே அழகான ஜிமிக்கி ரெடி ஆயிரும். ஸோ என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.